Hello friends, welcome to Vivi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான கோதுமை தோசை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருளை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு ஆயில், கொஞ்சமா பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதே பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்குங்க. இதை வந்து ஒரு மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் தோசை நல்லா மெலிசாக வரதுக்காக இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் கோதுமை தோசை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி குறைச்சி ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றும் போது நமக்கு நல்லா முருகலாக நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. மாவு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி சுற்றிலும் ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் சென்டரை கவர் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஊற்றணும். மேலே லைட்டாக ஆயில் விட்டுருங்க. இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்க வேணாம். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்கும். நீங்கள் திருப்பி போடும்போது சைட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு சென்டராக வந்து திருப்பி போட்டுருங்க. நீங்கள் பேக் சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப தீ வைக்க வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஹெல்த்தியான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சட்னி, சாம்பார், கார சட்னி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.